திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கருத்தை சொன்னாருன்னே தெரியல. அவர் முதல்ல சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது எடப்பாடி தொகுதியில. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது அதே எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடி தொகுதி உள் அடங்கிய திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில நான் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு அதிமுக வெற்றி பெறுகிறேன். அப்புறம் எப்படி நான் அதிமுக கட்சியே இல்லைன்னு அவர் சொல்றாரு. அப்ப நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது பொய்யா? அப்ப இது அவரா தன்னுடைய மனதுக்குள் தனக்கு மேல யாரும் கட்சியில மூத்தவர்கள், முன்னோடிகள் அல்லது சீனியர்ஸ் யாரும் இல்ல என்பதை திரும்ப திரும்ப ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடணும், தன்னை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறதுல கூட நான் தவறுன்னு சொல்லல. மற்றவர்களை தரம் தாழ்த்த நினைப்பது என்பது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன்.